இந்த படத்தை பற்றி பேசுவதற்காக அந்த படைப்புக்கான காரணமும் அவர் தான். 3வது முறை சேதுவண்ணாவோட இணைகிறாரு. முக்கியமான ஒரு ஹேட்ரிக் வெற்றின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுதுன்னா, சேதுனா அவரோட பையனை ஒரு படத்துக்கு நடிக்க வச்சிருக்காருன்னா அப்போ நிஜமாகவே இந்த கதை எந்தளவுக்கு அவர் ஈர்த்திருக்கும். ஏன்னா வரலாறுல கடைசி வரைக்கும் ஃபில்மோகிராஃபியில் இடம் பிடிக்க போகிற ஒரு படம். சூர்யா அவர்களுக்கு முதல் முறையாக ஒரு முன்னிலை படத்தில் ஒரு அப்பியரன்ஸ் போது இது ஃபில்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு பர்சனலாக ஃபேமிலி லெவலில் அது ஒரு முக்கியமான சாய்ஸும் கூட. ஸோ அதனால் இந்த படத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக இயக்குனர் அருண்குமார் அவர்களை அழைக்கிறோம். இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய காரணம் சேது. ஏன்னா விஜய் சேதுபதி அஃப்கோர்ஸ் நிறைய பேர்கிட்ட அந்த கதை போச்சு, பிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் தான் கால் பண்ணி இல்லை நம்மளே பண்ணலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. அவர் இல்லைன்னா அந்த படம் டேக் ஆஃப் ஆகியிருந்திருக்காது. அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் கதை கேட்டுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து நான் ஒரே ஒரு வாட்டி கதை கேட்டுக்கிறாரோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னதோடு சரி. அதுக்கப்புறம் எந்த விதத்துலையுமே உள்ளே வரவே இல்லை. கதைக்குள்ளேயோ எதுவுமே நாங்கள் கேட்டது எல்லாமே ஸ்பாட்டுக்கு வந்தது. நாங்கள் அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்தோம். அதுக்கு எங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் யுவன் சார், அவரை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக தான் யுவன் சாரோட பெரிய ஃபேன். ஃபஸ்ட்டு அவர் கூட ஒர்க் பண்ணோன்னா யோசிச்சுட்டே இருந்தேன், இல்லை எப்படி அவர் கூட ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது நமக்கு, அது மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரே ஒரு நாள் மீட் பண்ணேன். அப்போ தான் தோணுச்சு, அதான் இல்லை எல்லாத்தையும் உடச்சி ரொம்ப சாதாரணமாக இது ஓகே இல்லையா, ஓகே இன்னொரு டியூன் போகலாம், அந்த மாதிரி அவ்வளோ இது இப்போ நிறைய லேர்ன் பண்ணேன் அவர்கிட்ட இருந்து ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அஞ்சலி படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஐ மீன் இந்த கதையை அஞ்சலி சுற்றி தான் நடக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் லிங்கா அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், அப்புறம் டிஓபி விஜய் கார்த்திக் அண்ணன், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் லிரிசிஸ்ட் பா விஜய் சார், விவேக், கார்த்திக் நேதா, ராகுல் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தில் சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் த்ரூ அவுட் த ஃபிலிம் பண்ணியிருக்கேன். சூர்யா விஜய் சேதுபதி. இந்த கேரக்டர் நான் யோசிச்சப்பே சூர்யா வச்சு தான் பண்ணணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா அவனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப வருஷமாக. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை, அவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். இதுக்கு மாதிரி டன் அ ஒர்க். வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸோ விஜய் சேதுபதி சார் எங்களை நம்பி இந்த படத்தை வந்து எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து, அதை ரொம்ப கஷ்டமான ஒரு படம். ஐ திங்க் அவர் நடித்ததுலேயே அவர் ஸ்டண்ட்ஸ்லேயும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த ஒரு படம். அவருக்கு என்னோடய அடுத்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். செகண்ட்லி எனக்கு என் பிரதர்ஸ் யுவன், இர்ஃபான் இங்கே உட்காந்துட்ருக்காரு. அவங்க தேர் த ப்ரைமரி ரீசன்ஸ் இன்றைக்கி இந்த படம் இன்றைக்கி இந்த ஆன் ஸ்க்ரீனுக்கு வரப்போகுது. ஸோ இவங்க தான் ப்ரைமரி டீமாக த கோர் டீம் ஹூ ஹவ் ஹெல்ப்ட் அஸ். அண்ட் எங்கள் கூட பார்ட்னர் ஆகி வன்சன் மூவி ஷான் மேடம், வாணி மேடம், இவங்க எல்லாருமே இட் இஸ் அ கம்பைன்ட் எஃபர்ட். இது ஒரு பெரிய படம். இந்த படத்துக்கான எஃபர்ட்ஸை வந்து ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க பேர் இதுக்கான ரியல் ஹார்ட் ஒர்க்கை போட்டு இந்த படத்தை இன்றைக்கி உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வரோம். இது உங்களோட பிளெஸிங்ஸ், உங்களோட பெஸ்ட் விஷஸோடு இந்த படம் நல்லபடியாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட நன்றி சொல்லி விளக்கிக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக தயாரிப்பாளர் ஷான் சுதர்ஷன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ரேடியோ நண்பர்கள் மற்றும் எங்களுடைய ஹீரோ சேது அண்ட் யுவன், அருண்குமார் மற்றும் சத்யா மற்ற எல்லோரும் இங்கே வந்திருக்கும் கோ ஆர்டிஸ்ட் க்ரூஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி அடையும் என்று எல்லோரும் நம்பியிருக்கிறோம். ஸோ உங்கள் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஸோ இது போன்ற நல்ல மூவிகள் மேற்கொண்டும் நாங்கள் அதே ஹீரோ அதோ மியூசிக் டைரக்டர்ஸை வச்சு வெற்றி கொடுப்போம் என்ற நம்பிக்கையோட வாழ்த்தி உங்கள் ஆசீர்வாதத்தோடு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் லிங்கா அவர்கள் போன முறை அருண் சாரோட இணையும் பொழுது ஒரு நல்ல ஒரு காமிக்கல் ஷேடுடைய ஒரு வெள்ளந்தி கேரக்டர் ஒன்று. இப்போ அடர்த்தியான தாடியை பார்த்தா உங்களுக்கே தெரியும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக லிங்கா அவர்களே
இந்த டைரக்ஷன் டீம் கிட்ட நல்ல பேர் வாங்கின ஆர்டிஸ்ட்டு அடுத்த படத்துலையும் நடிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலி ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் எனக்கு. முதல்ல இந்த ஸ்டேஜில் இவ்வளோ ஃபேசினேட்டிங் பீப்புளோட இந்த ஸ்டேஜில் நானும் இருக்கிறதே ஒரு பெரிய ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். அதை தாண்டி யுவன் சார் மியூசிக்கில் ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சீனாவது நடிச்சிட மாட்டேனான்னு நினச்ச காலங்களில் இப்போ வில்லனா அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் ரியலி ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். ஹார்ட் ஒர்க் எல்லாராலையும் பண்ண முடியும், பட் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பீப்புள் வேணும். ஸோ அந்த மொத்த பேரும் என்னை ரெகக்னைஸ் பண்ண மொத்த பேரும் இந்த இந்த லைனில் உட்காந்துருக்காங்க. சேதனை பற்றியும் அருண் பற்றியும் ஏதாவது பேசினா நம்ம ஃபேமிலி பற்றி நம்மளே டப்பா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தே ஆர் மோர் தென் தட், தே ஆர் மோர் தென் மை ஃபேமிலி ஆக்சுவலி. தே ஆர் தி சோல் ரீசன் நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணம். அண்ட் இந்த ஆஃபரை சொன்ன உடனே என்னை நம்பி இந்த படத்தில் ஏற்றுக்கிட்டதுக்கு ராஜராஜன் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் see you soon. Thank you. அவர் ஏன் அப்பப்போ ஆங்கிலம் பயன்படுத்தினார்னா ஆங்கிலத்தோட முக்கியத்துவத்தை ஒரு குறும்படம் மூலமாக பதிவாக பண்ணியிருக்காரு. ஸோ அவரை தொடர்ந்து ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். டைரக்டர் அருண்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி பண்ணிருக்கேன். அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் மக்கள் செல்வன் கூட ஒர்க் பண்ணுன்னா அது ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஏதோ திருவிழாவுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இருந்தது எனக்கு. அது கூட அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு அவர் கூட இது 2வது படம். சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். பிரதர் சொன்ன மாதிரி ஹார்ட்ரிக் அடிக்கணும் டைரக்டர் மாதிரின்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அவங்களுக்காக எல்லாமே செய்வோம். அதே மாதிரி நமக்காக அவங்க செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ண அவங்க கூட முக்கியமாக ராஜராஜன் சார், இர்ஃபான் சார் கூட. அப்புறம் படத்தில் ரொம்ப அழகான பாடல்கள் இப்போ கூட கேட்கும்போதே ரொம்ப ரசிக்கிற மாதிரி அப்படி மயங்கிற மாதிரியான ஒரு பாட்டு வந்தா வெயிட்டிலன்னு ரொம்ப நல்லா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமாக என் மேலே அக்கறையும் என் மேலே அன்பும் கொண்ட ராஜேஷ் சார், அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சூர்யா அவர்கள் இந்த படத்துக்காக டப்பிங்கை வந்து ஒரே நாளில் முடித்தார் அப்படின்றது ஒரு சிறிய தகவல். மிகப்பெரிய விஷயம். ஒரு நடிகர் தன்னோட படத்தில் வந்து முதல் முறையாக நடிக்கும்பொழுது இந்த டப்பிங்கை வந்து குவிக் ஸ்பேனில் முடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த பாஷா படத்தில் ஒரு காட்சி வரும். தலைவர் இப்படி டேபிள் மேலே 2 கை வச்சுட்டு எனக்கு வேறு ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்லுவார். அதே மாதிரி எந்த மியூசிக் டைரக்டருக்கும் இல்லாதது ஒன்று உங்ககிட்ட இருக்கே சார் அப்படின்னா டேபிள் மேலே 2 கை வச்சு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் U1 அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஹீரோஸ்க்கு இருக்கிற அதே கல்ட் ஃபாலோயிங், பயங்கரமான ஒரு ஃபேன்ஃபேர் ஆன்லைன் ஸ்பேஸில். யுவன் சார் சும்மா இருட்டில் அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி ஃபோட்டோ போட்டாலே ட்வீட்ஸ் பிச்சுக்கும். இந்த விழா நாயகன் அவர் தான். அவர் பேசுவதற்கு முன்னாடி இப்போ ஹீரோக்களை பார்த்த உடனே நம்ம செல்ஃபி எடுக்கணும்னு தோணும். இவரை பார்த்தா திருஷ்டி சுற்றி போடணும்னு தோணும். நம்மளில் ஒருவர். அவர்கிட்ட முத்தம் வாங்கணும்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்துக்கிட்டு இருக்கு. மக்கள் செல்வன் ஹீரோ விஜய் சேதுபதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து பண்ணையார் பத்மியில் ஆரம்பித்தது அருணோட. பண்ணையார் பத்மி படம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவன் என் கூட ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டான் அருண். அப்போ நான் சொன்னேன், என் கூட ஒர்க் பண்ணேன்னா ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக சோம்பேறி ஆகிடுவேன், அதனால் என்னை விட்டு வெளியே போய்டு அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் சேதுபதியும் வெளியே போனாப்புல. திரும்பி அந்தால யாருமே நம்பலை, நல்லா தான் படம் எடுப்பாப்புல. சரி வா பண்ணலான்னு சொன்னோம். அப்படி தான் ஆரம்பிச்சது சேதுபதியும். சரி சேதுபதி பண்ணிட்டோம், படம் ஹிட் ஆகிடுச்சு, சரி வெளியே போய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2-3 ஹீரோக்கெலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், நிஜமாக நம்புங்க, நல்லா படம் எடுப்பார், சீக்கிரம் எடுத்துருவார், வேஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு. நான் 2-3 பேர் சொன்னேன், அவனும் ஒரு 2 பேர் சொன்னாங்க. திரும்பி நம்பலை. சரி வா திரும்பி நம்மளே படம் பண்ணுவோம், இந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த படமாக அது வெளியே போய்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் ஒரு படத்துக்கும் நடந்தேன் எங்களுக்குள்ளே. நிஜமாக உண்மை இது. மேடை நாகரிகத்துக்கோ சுவாரஸ்யத்துக்காக நான் சொல்லலை, இப்படி தான் ஆரம்பித்தது. அருணோட ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே
அவன் வந்து முக்கியமாக அருண்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, ப்ரொட்டகனிஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லதாக தான் காட்டுவான். நல்ல இந்த சென்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாப்புல. அப்புறம் பெண்களையும் ரொம்ப ரொம்ப அழகாக, அப்புறம் லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன அழகான மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப அழகாக ரசிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன். அதனாலே வந்து அது படங்கள் ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் ஆகுது. எங்கள் 2 பேருக்குள்ள அப்படி தான் ஆரம்பிச்சது. சினிமாவால் தான் இந்த நட்பு ஆரம்பிச்சது. அதை தாண்டி என்னோட ரொம்ப நெருங்கிய குடும்ப நண்பனாக மாறிட்டான் அருண். அதனால தான் என் பையனும் இந்த படத்தில் நடிக்க வச்சது. நான் நடிக்கிறவனோ இல்லையோ இந்த படத்தில் அவன் நடிக்கிறதா இருந்தது. அருண் அப்படி தான் சொல்லியிருந்தான். அது ஸோ அப்படி தான் உள்ளே வந்தது. சிந்துபாத் பற்றி இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கணவன் மனைவியை பற்றின எமோஷனில் இருக்கிற ஒரு படம் தான் இது. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கும். எங்கேயோ கடல் கடந்து போய் நம்ம முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, அதை சொன்னால் இங்கே வந்து உடனே நியூஸ் ஆக்கி பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் வந்து அது பேர் சொல்லாமல் கடல் கடந்து தன் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். ஸோ இவன் போய் அவன் மனைவியை கஷ்டப்பட்டு போராடி காப்பாற்றி கூட்டிகிட்டு வரதான் படம். ஸோ இதில் நான் முக்கியமாக ரொம்ப ரசித்த 3 பேர் இருக்காங்க. ஒன்று அஞ்சலி, ஒன்று விவேக் பிரசன்னா, ஒன்று லிங்கா. இவங்க 3 பேரும் மிக முக்கியமான பில்லர். அது படத்தில் ஹீரோவுக்கு காது அரைக்குறையாக தான் கேட்கும். சத்தமாக பேசுகிற பொண்ணு தான் அஞ்சலி. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அஞ்சலி சாதாரணமாக சத்தமாக தான் பேசுவாங்க. இது அந்த கேரக்டருக்கு ரொம்ப அழகாக பொருந்தி வந்தாங்க. ஸோ அஞ்சலி தவிர வேறு யாரையுமே இதில் யோசித்து பார்க்கவே முடியல. அது அவ்வளோ ஜெனியூனாகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க அஞ்சலி. அந்த லிங்காவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவன் நம்ம பையன் மாதிரி, அவன் நெருங்கிய என்னோடய தம்பி அப்படின்னு கூட சொல்லலாம். லிங்காவும் சரி, விவேக் பிரசனாவும் சரி. கொஞ்சம் படபடன்னு இருப்பான், நர்வஸாக இருப்பான். ஆனால் ரொம்ப நல்ல நடிகை, நல்ல பையன். ரொம்ப பாசிட்டிவான இடத்துல இல்லை பாசிட்டிவான விஷயத்தை தேடி ஓடுற ஒருத்தன். தன் வேலையை சரியாக பண்ணணும்னு ஆசைப்படுவான். அடிக்கடி ஏதாவது மக்களுக்கு எதிரான செய்தியெலாம் வந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணுவான். அண்ணா இவனுங்களை என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். சும்மா கோவப்படாத, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுடா, வருத்தம் தாண்டா படலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதிகாரம் யார் கையில் இருக்கோ அவங்க தான் அதை பார்த்துக்கணும், நம்ம வருத்தம் தான் படலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மக்களையும் வாழ்க்கையும் ரொம்ப அழகாக நெருக்கமாக நின்று யோசிக்கிற ஒருத்தன். அடிக்கடி கோவப்படுவான், ஆனால் அவனுக்கு தெரியும் நம்மளால் கோவம் மட்டும்தான் பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நம்புகிறேன் அவன் ஒரு சிறந்த நடிகனாகவும் ஹீரோவாகவும் எதிர்காலத்தில் வருவான். கண்டிப்பாக என்னை தூக்கி சாப்பிடுவான்னு நான் நம்புகிறேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நான் சும்மா வார்த்தைக்கு சொல்கிறேன். அது விவேக் பிரசன்னா ரொம்ப 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 சின்சியரான ஒருத்தன். அது ரொம்ப அப்சர்வ் பண்ணுவான். செட்டில் கூட இருக்கவங்கள பக்கத்தில் இருக்கவங்க மேதமானெலாம் பார்த்துருப்பீங்க. அவன் அவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஆக்டர் அவன். ஸோ அவனோடவும் இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். இப்போ இருக்கிற சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அவனால் எல்லாமே பண்ண முடியுது. அவன் இந்த படத்தில் ஒரு 23-24 வயசு பொண்ணுக்கு அப்பாவும் நடிச்சிருக்கான். அவனால் அதுவும் முடியுது. 25 வயசு பையனுக்கு ஃப்ரெண்டாகவும் நடிக்க முடியுது மேயாதமானில். ஸோ எல்லா விதமான ரோல்ஸும் பண்ணக்கூடிய ஒரு வெர்சடைல் ஆக்டர் விவேக் பிரசன்னா. ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆள் விவேக் பிரசன்னா. ஸோ இவங்கெல்லாம் படத்தோட முக்கியமான பிள்ளஸ். இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அருள்தாசனை பண்ணியிருக்காரு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்குது நான் நம்புகிறேன். அவ்வளோ பெரிய சேஸ் இருக்குது படத்தில். ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அண்ட் இவனுக்கு மிகப்பெரிய நன்றி. இவனை பற்றி நான் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு பர்சனாலிட்டி. அவர் ரொம்ப ரசிக்கிற பர்சனாலிட்டி, மனுஷனாகவே சரி. எனக்கு இவனோட இசை வந்து எப்பயுமே வந்து அது ரொம்ப நெருங்கிய நண்பன் மாதிரி. உங்களை தொந்தரவே பண்ணாத, ரொம்ப நம்பகமான, எப்பயுமே ஏமாற்ற மாட்டாப்புல. அந்த மாதிரி அவரோட இசையும் அப்படி தான். அவர் தன்மையாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், நம்பகத்தன்மையோடு இருக்கும், நெருக்கமாக இருக்கும், உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவர் என்ன தான் பண்ணாலுமே சரி, அது என்னோட இசை அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும். எனக்கு ராஜா சாரோட இசை மேலே எனக்கு அப்படி ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. எனக்கு இவன் மேலேயும் ஒரு பெரிய ஈர்ப்பு. ரொம்ப அந்நியமாக போகவே போகாது, ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது பழகும்போது மனுஷனாகவும் அப்படிப்பட்ட மனுஷன்தான். ஸோ இவனோட இசையில் அப்புறம் ராஜராஜன், அப்புறம் வேன்சன் மூவிஸ் வந்திருக்க எல்லாருக்கும் சரி, இந்த படத்தை இன்றைக்கி இவ்வளோ நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. முதலாளிக்கு அனைவருக்கும் நன்றி.
இந்த இசை பொறுத்தவரை ஒரு டுட்டோரியலே பண்ணலாம் அருண் சார். எப்படி வந்து பாடல்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அவரோட 3வது படம் இது. ஒவ்வொரு முறையும் பாடல்கள் வந்து பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருக்கு. படங்களை தாண்டி இசை பேச விட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்து இந்த 2 பாடல்கள்லையுமே இப்போ பாடல்கள் வந்தாலே டீ பிரேக், ஸ்மோக் பிரேக் மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ அந்த மாண்டேஜஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அழகுபடுத்தக்கூடிய ஒரு இயக்குனரும் கூட. ஸோ இந்த படத்தோட இசையை பற்றி பேசுவதற்காக இசையை கூப்பிட்றோம் விழாநாயகன் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். குட் ஈவினிங் எவ்ரிவன். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஐ திங்க் விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஃபில்ம். பட் ஆக்ஷன் ஃபில்ம்னோட எனக்கு அருண் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அதில் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும். அது வந்து நம்ம ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்மளால் அதை ரிலேட் பண்ண முடியும் சில நிறைய விஷயங்கள் அதில். ஸோ அதை வந்து அழகாக கோர்வையாக படத்தில் வரும். அண்ட் மெயினாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம். ஐ திங்க் ரீசெண்ட் டைமில் சாங்ஸ் கூட ஈச் அண்ட் எவ்ரி சாங் வந்து நான் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். நான் ட்விட்டரில் கூட போட்டிருந்தேன், இட்ஸ் ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ரீசெண்ட் டைமில் அப்படின்னு சொல்லலாம். நாட் தட் எல்லா ஆல்பமும் அப்படி இல்லை, சில ஆல்பம் நம்மளே அறியாமல் ஒரு ஈர்ப்பு அதுக்குள்ளே இருக்கும். அது எல்லா கம்போசருக்குமே அதில் வரும், அந்த மாதிரியான ஒரு இது. அண்ட் படத்தில் வந்து விஜய் சேதுபதி சார் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பார். லாட் ஆஃப் எஃபர்ட் ஆக்சுவலி. நான் ஐ திங்க் பேங்காக்கில் ஷூட் நடக்கும்போது ஒரு வாட்டி வந்து பார்த்தேன், ஸ்டன் சீக்வென்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஃபினாமினல் எஃபர்ட். படத்தில் வந்து அஞ்சலி வந்து அந்த கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. லாட் ஆஃப் சீக்வென்ஸ் சொல்லலாம். அண்ட் எண்டு கிளைமேக்ஸ் வந்து ஒரே ஷாட், ரைட், ஆல்மோஸ்ட் ஃபார் 9 minutes ஐ திங்க், வித் லாட் ஆஃப் சீக்வென்ஸ் போயிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப டஃப் ஆக்சுவலி எடுக்கிறதுக்கு. அவ்வளோ பேர், அவ்வளோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அந்த எஃபர்ட் போட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கோர் பண்ணும்போது நான் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு விஷயம் அதில். அப்புறம் விஜய் சேதுபதி சார் சன் சூர்யா, அவர் வந்து ஒரு தனி ஸ்டார். அவர் தான் ராக் ஸ்டார் படத்தில். மிச்சபடி அவ்வளோதான். மூவிஸ் கம்மிங் இப்போ உங்ககிட்ட வருது. நீங்கள் இதை பார்த்து எப்படி அதை கொண்டு போகிறீங்கன்றது. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இறைவன் ஒன்று எழுதி வச்சுருக்கிறான், இந்த ப்ராடக்ட் எப்படி போய் சேரணும்னு. அது அந்த விதத்தில் தான் வரும். நம்ம வந்து எப்படி என்ன எஃபர்ட் போட்டு சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னா, இந்த அரிசிக்கு ஒரு டைம் இருக்குது, அந்த அரிசியை ஒருத்தட்ட போய் சேர்றதுக்கு. அதே மாதிரி தான் எந்த ஒரு ப்ராடக்டும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ ஸ்லோவாக வேணால் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு உரிய ஒரு டைம் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி பாட்டில் வரிகள் கேட்குறது ஒரு கொடுப்பனை. ஸோ யுவன் சார் எப்படி லிரிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது பாடல் ஆசிரியர்கள் அவங்களையும் இங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம். கார்த்திக் நேதா மற்றும் பலர் அவங்களோட ஒத்துழைப்பும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி டெல்லிங் மீடியத்துக்கு ஒரு பெரிய ஸ்கோப் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அவரை தொடர்ந்து ஆர்டிஸ்ட்டுங்க. அவர் பாடலாம் ஹீரோவாக நெக்ஸ்ட்டு பிக் பாஸில் வர மாதிரி எப்பவுமே ரோப் பேக்கோட தான் இருப்பார். கிளாப் போர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ்நாடு ரிலீஸ். சார் கடைசியாக நீங்கள் தான் சொல்லணும், இப்படி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தமிழ்நாடு கொண்டு போகிறீங்க, ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. சேதுபதி நடித்த இந்த படத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னோடய கிளாப்போட நேரம் மிகவும் பெருமைப்படுகிறது. நன்றி, தேங்க்யூ. அந்த இசை வெளியீட்டு விழா அந்த தருணம் நடக்கும்போது இப்போ ஸோ கால் அப் தி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனைவரும் முதல் முறையாக இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாக்கு இந்த தகுட வெளியிடுவதற்கு விநியோகஸ்தர்களை அழைக்கிறோம்.